திண்டுக்கல் மாவட்டத்தில் கனகாம்பரம் விளைச்சல் அதிகமாக இருந்தும் கொள்முதல் செய்ய ஆள் இல்லாததால் விவசாயிகள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். வெள்ளோடு சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் மலர் விவசாயம் நடைபெறுகிறது. மல்லி உள்ளிட்ட பிற மலர்கள் அதிக அளவில் கொள்முதல் செய்யப்படக்கூடிய நிலையில் கனகாம்பரம் விளைச்சல் இருந்தும் வீணாகக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சுப நிகழ்ச்சிகள், திருவிழாக்களில் பெண்கள் அதிகம் சூடும் பூவாக இருந்த கனகாம்பரம் தற்போது புறக்கணிக்கப்படுவதால் விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளனர். இங்கே பார்த்து எந்த வெளி மாநிலமோ எங்கிட்ட இருந்தனால வந்து எங்கள் மார்க்கெட்டு திண்டுக்கல்லில் பூ எடுத்தீங்கன்னா எங்கள் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் உயரும். மல்லிகைப்பூ அளவுக்கு வாசனை இல்லாத கனகாம்பரத்தை வாசனை திரவிய தொழிற்சாலைகளிலும் வாங்குவதில்லை. கனகாம்பரம் சூடினால் கிராமத்து பெண் என்று நினைத்து விடுவார்கள் என்றெண்ணி இளம்பெண்கள் புறக்கணிக்கக்கூடிய நிலையும் உள்ளது. கனகாம்பரம் 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு விற்ற கனகாம்பரம் இன்னைக்கு வெறும் 80 ரூபா 100 ரூபா, அதிகபட்ச விலை 200 ரூபா தான் போயிட்டு இருக்குது. காதோறும் கனகாம்பரம் தெருவோறும் காதல் வரும் என்று புது பாடகன் திரைப்படத்தில் கனகாம்பரம் பூவுக்கென்றே பாடல் வைக்கப்பட்டதெல்லாம் கடந்து டிசம்பர் பூவை போல கனகாம்பரமும் அழிவின் விளிம்பில் இருப்பது விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. மீண்டும் நிறைவேற்றி அனுப்பப்பட்டுள்ள ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் தந்தாக வேண்டும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்தவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்கும் வகையில் தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டங்களை தடை செய்யும் வரையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தமிழக சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பிய நிலையில் தற்போது நடைபெற்று வரும் சட்டப்பேரவை தொடரில் மீண்டும் அதே மசோதா எவ்வித திருத்தமும் இன்றி அனைத்து கட்சிகளின் ஒப்புதலோடு நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இம்முறை நிச்சயமாக ஆளுநர் ஒப்புதல் தந்தாக வேண்டும் என்றார். இதற்கு ஆளுநர் நிச்சயமாக ஒப்புதல் தந்தாக வேண்டும். அதுதான் அரசியல் சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டிய முறை. ஒப்புதல் தருவார் என்கின்ற நம்பிக்கை எல்லாருக்கும், ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இருக்கிறது. சட்டம் நிறைவேறாத நிலையில் தங்களால் என்ன செய்ய முடியும் என்றும் அமைச்சர் வினவினார். வாட்ஸ்அப் மூலம் வரும் செய்திகளில் எது உண்மை என்பதை அறிந்து கொள்ளும் பகுத்தறிவை மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தினார். சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் நடத்தப்பட்ட போதைப் பொருட்களுக்கு எதிரான சிறப்பு நடவடிக்கை குறித்த ஆவணப்பட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி ராயப்பேட்டையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் உதயநிதி, காவல் ஆணையர் சங்கர் ஜிவால், திரைப்பட இயக்குநர் விக்னேஷ் சிவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பரிசு வழங்கினர். 11ஆம் வகுப்பில் பொறுப்புணர்ச்சியோடு இந்த பரிசை வாங்கியிருக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் கைகளில். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உண்மை செய்திகளை விட பொய் செய்திகள் வேகமாக பரவுவதாக கூறினார். உண்மையான நியூஸ் போய் சேர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. இந்த ஃபேக் நியூஸ் இருக்கு பார்த்தீங்களா, ரூமர்ஸ், ஃபேக் நியூஸ், இதைத்தான் அதிகமாக ரொம்ப சீக்கிரமாக போய் ரீச் ஆயிடுது. அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைக்கு மாணவர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். கர்நாடகாவில் புதிய மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் தொடங்கி வைத்தார். கர்நாடக மாநிலத்தில் புதிதாக தொடங்கி வைக்கப்பட்ட மெட்ரோ ரயில் சேவையில் பிரதமர் நரேந்திர மோடி டிக்கெட் எடுத்துக்கொண்டு ரயில் பயணம் மேற்கொண்டார். சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள கர்நாடகாவிற்கு இந்த ஆண்டில் 7வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி சென்றார். சிக்பெல்லாப்பூரில் உள்ள மதுசூதன் சாய் மருத்துவ ஆராய்ச்சி மையத்தினை பிரதமர் திறந்து வைத்தார். தொடர்ந்து கடுக்கோடியிலிருந்து கிருஷ்ணராஜபுரா பகுதி வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி டிக்கெட் பெற்றுக்கொண்டு ரயிலில் பயணம் செய்தார். தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி மெட்ரோ ரயில் ஊழியர்களுடன் கலந்துரையாடினார். கர்நாடக மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பெரும்பான்மையான பாஜக அரசு தேவை என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். கடுக்கோடியிலிருந்து கிருஷ்ணராஜபுரா வரையிலான மெட்ரோ ரயில் வழித்தடத்தை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி தாவன்கரே பகுதியில் திறந்தநிலை வாகனத்தில் ஊர்வலமாக சென்றார். அப்போது பாஜக தொண்டர்கள் பிரதமரின் மீது மலர்களை தூவி வரவேற்றனர். தொடர்ந்து அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி சந்தர்ப்பவாத சுயநல அரசுகள் நீண்ட காலமாக இருந்து கர்நாடக மாநிலத்தை பாதித்துள்ளதாக விமர்சித்தார். மேலும் அங்கு திரண்டிருந்த பாஜக தொண்டர்களை மொபைல் பிளாஷ் லைட் மூலம் ஒளிரட்டுமாறு கேட்டுக் கொண்டார். மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான இறுதிக்கட்ட போராட்டம் நடைபெற்று வருவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூர் அருகே ஜக்தல்பூரில் உள்ள கோப்ரா பெட்டாலியன் முகாமில் இந்திய மத்திய ரிசர்வ் படையின் 84வது ஆண்டு தினம் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிஆர்பிஎஃப் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்.
பிறகு நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் அமித் ஷா, நாட்டில் முதல் முறையாக மாவோயிஸ்டுகள் உள்ள பகுதியில் மத்திய ரிசர்வ் படை தினம் கொண்டாடப்படுவதாக கூறினார். மத்திய ரிசர்வ் படை தினத்தில் நடைபெற்ற பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்தது. மேலும் அணிவகுப்பில் பங்கேற்ற துணை ராணுவ பணியாளர்களுக்கு வீர பதக்கங்களையும் கோப்பைகளையும் அமித்ஷா வழங்கினார். கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலுடன் ராகுல் காந்தி பொறுப்பு வகித்த கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து தலைமை தேர்தல் ஆணையம் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மே மாதம் 24ஆம் தேதியுடன் கர்நாடக சட்டப்பேரவையின் பதவிக்காலம் முடிய இருக்கும் நிலையில் தேர்தலுக்கான ஏற்பாடுகளை தலைமை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இதற்கான அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியாக உள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே சனிக்கிழமையன்று கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சி முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது. 124 வேட்பாளர்கள் அதில் இடம்பெற்றுள்ளனர். இந்த சூழலில் கர்நாடக மாநில சட்டப்பேரவை தேர்தலுடன் சேர்த்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் காலியாக உள்ள வயநாடு மக்களவை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக இம்ரான்கான் பிரம்மாண்ட பேரணி நடத்தியுள்ளார். பொருளாதார சிக்கலில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தானை மீட்டெடுக்க அறுவை சிகிச்சை தேவைப்படுவதாக முன்னாள் அதிபர் இம்ரான்கான் பேசியுள்ளார். லாகூர் நகரில் நடந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் லட்சக்கணக்கான ஆதரவாளர்கள் பங்கேற்றனர். அப்போது பேசிய முன்னாள் அதிபர் உற்பத்தியையும் ஏற்றுமதியையும் அதிகரித்தாலே நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு அதிகரிக்கும் என்று தெரிவித்தார். விமானத்துறை, அரசு துறைகளில் அதிக மாற்றங்களை செய்ய வேண்டியது அவசியம் என்றும், தனது ஆட்சிக் காலத்தில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுலாத்துறை பெரிய வளர்ச்சி கண்டதாகவும் இம்ரான்கான் பேசினார். நாட்டின் மக்கள் தொகையான 22 கோடியில் 25 லட்சம் பேர் செலுத்தும் வரி போதவில்லை என்று தெரிவித்த இம்ரான்கான், தற்போது வரி செலுத்துவோரிடம் மேலும் கூடுதல் வரியை ஆளுங்கட்சி வசூலித்திருக்க வேண்டும் என்றும் சாடினார். கர்நாடக மாநிலத்தில் கட்டடப் பணியின் போது மண் சரிந்து விழுந்ததில் 2 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தட்சிண கன்னடா மாவட்டத்தில் உள்ள சுல்லியா என்ற இடத்தில் கட்டடப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அஸ்திவாரத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டு கட்டடம் கட்டும் பணிகள் நடைபெற்று வந்தபோது திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. இந்த விபத்தில் 45 வயதான சோமசேகர ரெட்டி மற்றும் அவரது மனைவி சாந்தாக்கா ஆகியோர் மண்ணில் புதைந்து பரிதாபமாக உயிரிழந்தனர். இருவரது உடல்களும் பொக்லைன் எந்திரம் மூலம் கைப்பற்றப்பட்ட நிலையில் மண்ணில் மேலும் ஒரு தொழிலாளர் சிக்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. MBA MCA படிப்புகளுக்கான டான்செட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. கடந்த 2004 முதல் 2022ஆம் ஆண்டு வரை MBA, MCA, MTech உள்ளிட்ட படிப்புகளுக்கு டான்செட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டது. இந்த ஆண்டு முதல் MBA, MCA படிப்புகளுக்கு டான்செட் தேர்வும், ME, MTech, MArch உள்ளிட்ட படிப்புகளுக்கு சீட்டா தேர்வும் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் 15 நகரங்களில் டான்செட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய நுழைவுத் தேர்வுகள் இயக்குநர் ஸ்ரீதரன், ME, MTech, MArch தேர்வுகளுக்கு கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் கலந்தாய்வுக்கும் எடுத்துக் கொள்ளப்படும் எனவும், MBA, MCA கலந்தாய்வுக்கு மட்டும் தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். கவுன்சிலிங் MBA கவுன்சிலிங் GCT கோயம்புத்தூர்ல கண்டக்ட் பண்றாங்க. ME, MTech, MArch, M-Plan கவுன்சிலிங் அண்ணா யூனிவர்சிட்டியில தான் கண்டக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் எவாலுவேஷன் ப்ரொசீட் பண்ணி within 15 டேஸ்க்குள்ள நாங்கள் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றோம். By April 15th we will announce the result for all the 3 exams. 24,468 பேர் MBA தேர்வும், 9,820 பேர் MCA படிப்புக்கான தேர்வையும் எழுதினர்.